முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் குறளோவியம். அனைத்து வளர்ப்பவளும் தாய் அல்லவோ, அணைப்பில் அடங்குவதும் அவள் அல்லவோ, கவிஞர் பாடுவதும் கலைஞர் நாடுவதும் இளைஞர் தேடுவதும் பெண் அல்லவோ, பெண் இயற்கையின் சீதன பரிசல்லவோ, பொன்னும் பொருளும் வந்து மொழி சொல்லுமா, ஒரு பூவைக்கு மழையிடும் மனம் வருமா, இன்று தேடி வரும் நாளை ஓடிவிடும் செல்வம் சிரித்தபடி அமுதிடுமா, எந்த செல்வமும் பெண்மையின் சுகம் தருமா, இளமை கொழுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே, பெண் இல்லாமல் சுகம் இல்லை உலகத்திலே. மார்க்சியத்தின் தந்தை, சோசலிஸ்ட், தத்துவவாதி, பத்திரிகையாளர், பொது உடைமைவாதி, த டாஸ் கேபிட்டல், மூலதனம் என்ற என்றும் அழிவே இல்லாத புத்தகத்தின் ஆசிரியர். ஆம், அவர்தான் காரல் மார்க்ஸ். இன்றும் அவருடைய தத்துவங்களை, அவருடைய கொள்கைகளை நம்மளுடைய நாட்டுக்கு, நம்முடைய நாடு அதை சொந்தமாக கொள்ளாதா, நாம் அதனுடைய உறுப்பினர்களாக ஆக மாட்டோமா என்று ஏங்கி தவிக்கும் இன்னும் கோடான கோடி மக்கள். என்றும் அழிவே இல்லாத வரலாற்று நாயகர் காரல் மார்க்ஸ். அவருடைய வாழ்வில் ஒரு நிகழ்வை இன்று நாம் காணலாம். அத்தகைய பெருமை மிகுந்த காரல் மார்க்ஸ் அவர்களின் வாழ்வில் இவ்வளவு உயர்ந்த சிந்தனைகளும் நிலைகளும் இருந்தாலும் அவருடைய தனிப்பட்ட வாழ்வு என்பது மிகவும் பரிதாபத்துக்குரியது. மிகவும் இன்றும் நினைத்தால் நம் கண்களில் கண்ணீர் வர வைக்கக்கூடிய அளவிற்கு மிகவும் உருக்கமானது. அவருடைய நண்பர் ஏங்கல்ஸ் போன்றவர்கள் அவருக்கு எவ்வளவோ உறுதுணையாக இருந்து அவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருந்தாலும் அவருடைய மனைவி மாதர்குல மாணிக்கம் ஜென்னி அவர்களை என்றுமே இந்த உலகம் மறக்க முடியாது. அந்த அளவிற்கு காரல் மார்க்ஸ் அவர்களுடன் அவர்களுடைய வாழ்வு ஜென்னி அவர்களுடைய வாழ்வு இணைந்து கலந்தது. ஒரு ஜென்னி அவங்க பிரபுத்துவ குடும்பத்தில் பிறந்தவர்கள், மிக உயர்ந்த குடும்பம். ஆனால் காரல் மார்க்ஸ் அந்த அளவுக்கு ஒரு வசதி இல்லாதவங்க. ஆனா ஜென்னி, காரல் மார்க்ஸ் இவர்களுக்கு இடையில் ஒரு இனிய காதல் மலர்ந்தது. இதற்காக ஜென்னி 7 வருஷம் காத்திருந்தாங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, காரல் மார்க்ஸ் ஜென்னியை விட வயதில் குறைந்தவர், 4 ஆண்டுகள் வயதில் குறைந்தவர். ஆனாலும் மிகுந்த விருப்பத்தோடு ஜென்னி அவரை திருமணம் செய்து கொண்டார்கள். அது மட்டும் இல்லாம காரல் மார்க்ஸ் அவருடைய கருத்துகளுக்காக, கொள்கைகளுக்காக, அவர் செஞ்ச நன்மைகளுக்காக உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளாதப்ப அவரை எத்தனையோ முறை நாடு கடத்தினாங்க. அப்பையும் ஜென்னியும் நாடு கடத்தப்பட்டாங்க. அவரை சிறையில அடைச்சாங்க காரல் மார்க்ஸ. அப்ப ஜென்னியும் சிறையில இருந்தாங்க. எத்தனையோ எழுத ஒண்ணா துயரங்களை 2 பேருமே அனுபவிச்சாங்க. அத்தகைய ஜென்னி ஒரு நாள் தன்னுடைய நண்பருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அது ரொம்பவே உருக்கமானது. அந்த கடிதம், எனக்கு தாங்க முடியாத மார்பு வலி, அதோட நான் என் குழந்தைக்கு பால் கொடுக்குறேன். குழந்தைக்கு வலிப்பு அது மார்பை கடிச்சிருது. அதுல இருந்து ரத்தமும் கலந்து வருது. அந்த ரத்தத்தையும் பாலையும் கலந்து என் குழந்தை குடிக்குது. அப்ப அந்த நேரம் பார்த்து கடன்காரங்க என் வீட்டுக்கு வர்றாங்க. என்னோட பொருள்கள் எல்லாம் எடுத்துட்டு ஏலம் போடுறாங்க. அந்த பிள்ளைகளுடைய விளையாட்டு ஜாமான், மற்றபடி என்னுடைய வீட்டுக்கு தேவைப்படுற முக்கியமான பொருள் எல்லாமே வீட்டுக்கு வெளியே வச்சு ஏலம் போடுறாங்க. அப்புறம் இந்த வலியால துடித்த, இந்த வலிப்பு இந்த குழந்தை இறந்துருது. அதை நாங்க ஒரு அறையில வச்சுட்டு மற்ற குழந்தைகள் நான், என் கணவர் எல்லாரும் வேறு ஒரு அறையில இருக்கோம். காலையில விடிஞ்சா அந்த குழந்தைக்கு இறுதி சடங்கு செய்யறது கூட எங்கள்கிட்ட பணம் இல்லை. ஆனா என்னுடைய கணவர் வழியா உயர்ந்த இடத்தை அடைந்தவர்கள் யாருமே எங்களுக்கு உதவி செய்யல. ஆனா ஒரு சிலர் செஞ்சாங்க. அதெல்லாம் என் கணவர் பெருசா எடுத்துக்கல. ஆனா இந்த நிலைமையில கூட எனக்கு என்ன மகிழ்ச்சியா இருக்குன்னா, நான் என் கணவரோட இணைஞ்சு இருக்கேன்.
அவரு என்னோட இருக்காரு அப்படிங்கிறதே வந்து எனக்கு பெரிய வலிமையா இருக்கு. அதனால எனக்கு இந்த மகிழ்ச்சியை தவிர வேற மகிழ்ச்சி இல்ல அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை ரொம்ப உருக்கமா முடிக்கிறாங்க. காரல் மார்க்ஸ் அவர்களின் மனைவி ஜென்னி அவர்களை பற்றி நினைக்கும் போது நம்ம மனம் வந்து ரொம்ப பூரிச்சு போகுது. நிச்சயம் காரல் மார்க்ஸ் அவர்களும் எல்லா துன்பத்தையும் அவர்களை வச்சு கடந்திருப்பாங்க. அவங்களுடைய அன்பே வந்து இவருக்கு வலிமையை கொடுத்திருக்கோம். நம்மளுக்கும் இந்த பொது உடைமை தத்துவத்தையும் மூலதனம் என்ற நூலையும் கொடுக்கிற அளவுக்கு அவருக்கு உந்துதலா இருந்திருக்கு. அந்த மாதிரி ஜென்னி ஜென்னி அவர்களை போன்ற மாதர்குல மாணிக்கங்களை நினைத்துத்தான் வள்ளுவரும் அந்த அதாவது வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்துல வந்து இந்த குறளை சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி நினைக்க தோணுது. மனைத்தக்க மாண்புடையல் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. நன்றி, வணக்கம்.